அப்துல் கலாம் பயோகிராஃபியில் நம்ம தனுஷ் வந்து கலாம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. அதுக்கான அஃபிஷியல் போஸ்டர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரபாஸை வச்சு ஆதிபுருஷ் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தார். அந்த டேரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. பட் என்ன இருந்தாலும் நம்ம தமிழ் டேரக்டருங்க யாராவது ஒருத்தர் இந்த கலாம் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி தான் நல்லாயிருக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்துல் கலாமோட வாழ்க்கை வரலாறு நம்ம தமிழ் ஆளுங்க யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் டெப்த்தாக நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்தில் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா டேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆதிபுருஷ் டேரக்டர். ஸோ எல்லாருக்குமே தெரியும் அந்த டேரக்டர் எப்படி அப்படின்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தில் எந்த மாதிரியான ஒரு அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்ட் டைமில் நம்ம தனுஷுக்கு பயோகிராஃபி மூவி மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரியுது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இளையராஜா படத்தை வந்து பயோகிராஃபியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் அது ஒரு சில காரணத்தினால டிலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமுடைய பயோகிராஃபி எடுத்து பண்ண போகிறாரு. ஸோ வேறு லெவலான ஒரு சம்பவம் தானே நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவர் எத்தனை படத்துக்கு தான் கமிட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றதே தெரியலைங்க. ஏன்னா இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி கடை, குபேரா, அம்மா ஹிந்தியில் ஒரு படம், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அமரன் டேரக்டரோட ஒரு படம், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா போர் தொழில் டேரக்டரோட ஒரு படம், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிமாறன் வாடிவாசல் முடிச்சதுக்கு அப்புறமா தனுஷை வச்சு வடச்சென்னை 2 பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அண்ட் தென் எச் வினோத் கூடயும் ஒரு கதை கேட்டு வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவருடைய லைனப் வந்து வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த இயரில் எந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் ஆனால் இந்த லைனப்பில் அவருடைய படங்கள் ஒரு 5-6 வந்து நல்லா சாலிடாக இருக்குங்க. கண்டிப்பாக அவர் ஒரு கம்பேக் கொடுப்பாரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ரீசெண்ட் டைமில் எந்த படமே கொஞ்சம் கை கொடுக்கல. இட்லி கடை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் குபேரா பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வேறு மாதிரியான ஒரு சம்பவம் தான் பண்ண போகிறார் தனுஷ் சைலண்டாக இருந்துட்டு அப்படின்றது இதில் நல்லா தெரியுது. ஸோ தனுஷ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைமில் ஒரு சினி ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இல்லாமல் தான் இருக்கார். இது ஏன்றது தெரியல. பட் இப்போ இனிமேல் வரக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு டைட்டிலோட, கதையோட, டேரக்டரோட வேறு லெவலில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவருக்கு இந்த படத்தில் ஏதாவது ஒன்று கை கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு அப்புறமா சினி ஃபீல்டுக்கு வந்த எஸ்கே, அனிருத் இவங்கெல்லாம் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க இப்போ ஒரு நல்ல ட்ரேடில். பட் ஆனால் இவர் சூர்யாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சினி ஃபீல்டில். ஸோ அதுதான் நிறைய ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இவங்களோட படங்கள் எந்த மாதிரி ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அண்டில் டாடா பாய்.